நல்ல சிவம் சொல்லுங்கப்பா. நான் பஸ்ல போனேன், சேகாலிகளுக்கு டீ வாங்கி கொடுத்தேன், அப்படி இப்படின்னு சொல்லி கோயில் பணத்துல எடுத்து செலவு பண்ணக்கூடாது. இல்லப்பா. உனக்கு ஏதாவது பணம் தேவைன்னா அண்ணன் கிட்ட கேளு, இல்ல என்கிட்ட கேளு. புரியுதா? சரிப்பா. சரிப்பா. ஆமா. யோ, உனக்கு தான் சொல்றேன். ஆட்சி கேட்கறாங்க, உரத்துக்கு பணம் கொடுத்தேன்னு சொல்லி கோயில் பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடாது. அதை தூக்கி இதுல போடுறது, இதை தூக்கி அதில் போடுற இந்த கதையில வேணாம். எந்த குளறுபடியும் இருக்கக்கூடாது. கோயில் பணம் அந்த கணக்கு தனியா இருக்கணும். எந்த பயலும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. சரி. முக்கியமான விஷயம், கோமதி நாயகன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். அவன் என்ன பண்ணாலும் ஏது பேசினாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருங்க. எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது நான் கடைசியா நடத்த போற சங்கு திருவிழா. நல்ல முறையில சிறப்பா நடக்கணும். அதுக்கு தான் மறுபடியும் சொல்றேன், ஜாக்கிரதை. ஆமா. என்னையா வசூலுக்கு பண்ணி என்னாச்சு? திருக்காட்டூர் வேதராம் வம்சம், கன்னிவாடி நாட்டராய் வம்சம் இங்கெல்லாம் வசூல் பண்ணிட்டு. சரி. மணி ராமலிங்கம் மத்தியானம் கூட தரேன்னு சொல்லிட்டாரு. சிங்கப்பட்டி ஜமீன் தேர்தலங்கிற வரையில நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே இந்த ஒரு வாரத்துக்குள்ள கொடுத்துட்றோம், நீங்க எதுக்கு வீடு அறையிறீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம்பா இந்த தேருக்கு கொஞ்சம் மராமத்து வேலையெல்லாம் பாக்கி இருக்கு, அதுக்கு மாவாளி மரம் கூட வந்துடுச்சு. சரி, அதெல்லாம் நீ கிட்ட இருந்து பாத்துக்க. அப்புறம் தவசி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கப்பா. தனியா பேசணும். வா. பா, நல்ல செய்வதுக்கு முன்னாடி எங்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லாதீங்கன்னு கூட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நீங்க அவளை மதிக்கிறதுலன்னு வருத்தப்பட்டு இருக்கான். சரி, அதை விடு. ஐயா, இந்த சங்கு திருவிழா நடக்கிறதுக்குள்ள எப்படியாவது அண்ணாமலைக்கு கல்யாணத்தை முடிச்சுன்னியா? முடிச்சிடலாம்பா. அதுக்காக ரோட்ல போறோம் பிடிச்சா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? பொருத்தமான மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா? இல்ல, நாடி ஜோசியம் பார்த்துட்டு வந்ததுலேருந்து அண்ணாமலையை நினைச்சு கலங்காத நாளே இல்லையா? நான் படுற வேதனை எனக்கு தாயா தெரியும். ஏன்பா, நம்ம அண்ணாமலை எவனாவது ஒருத்தர் மேல ஆசைப்பட்டு நமக்கெல்லாம் சொல்லாம கொள்ளாம இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவான்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? நம்ம புள்ள அப்படிலாம் செய்யாதியா. இருந்தாலும் இந்த சாதகம் அவளை அப்படி செய்ய வைக்கும். அப்படி ஏதாவது நடந்துருச்சு, அப்புறம் நீ என்ன உயிரோடு பார்க்கவே முடியாது. அதனால தான் ஏன் சொல்றேன், கல்யாணத்தை எப்படியாவது சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருயா. சங்கு திருவிழா முடியறதுக்குள்ள எப்படி இந்த கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அதுக்கு முன்னாடி சாயங்காலம் கங்காணியார் வர சொல்லி அண்ணாமலை ஜாதகத்தை கொடுத்து உங்க திருப்திக்காக இன்னொரு பார்க்க சொல்றேன். அவர் நம்ம குடும்பத்து ஜாதகத்தை பார்க்க மாட்டாரு. நீங்க படுற அவசியம் பார்த்தா நிச்சயமா பார்ப்பாரு. இந்த விஷயத்தை எங்கிட்டு விட்டுருங்க.